அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஹெல்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். அதை 3 to 4 மினிட்ஸ் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ 4லேருந்து 5 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். கேஸ் சிம்மில் வச்சுட்டு மூடி திறந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மல்லி இலையை தூவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தரன்னு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ரவையை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரவை கிச்சடி ரெடி. ஃபைனலாக அதுக்கு 1 ஸ்பூன் நெய் தூவிட்டு கொஞ்சம் மல்லி இலை தூவினா சூப்பராக கமகமன்னு ரவை கிச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.